ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:30. சன்ரைஸ் பார்க்கணும்னு நினச்சோம். முடிஞ்ச அளவு ஏர்லியராக இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி 5:30 எழுந்திரிச்சிட்டோம். ஆனால் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. இப்போ போகிற ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா தொட்டபேட்டா ரோட்டு மேலேயே இருக்குங்க. நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் அந்த இடத்துல வியூ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்லியராக இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவே ரொம்ப ஏர்லி, அதுவும் இந்த மாதிரி ஊரில் 6 மணிக்கு. ஓகே கைஸ், நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பாட்டை போய் பார்க்குறோம். நாங்கள் இன்றைக்கி இன்னும் யாருமே குளிக்கவே இல்லை. பாத்ரூம் மட்டும் போய் பல்லு மட்டும் விளக்கிட்டு கிளம்பியிருக்கோம். ஸ்பாட் போயிட்டு இந்த vlog நான் கண்டிப்பாக பண்ணுறேன். டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாஸ்வேர்ட் ஓகே. இங்கேருந்து கரெக்டாக நியர்லி ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஓகே, ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். சேஃபாக போவோம். வாபடி தொட்டபேட்டா ரொட்டு மேலே முட்டை பரோட்டா, அது தொட்டுக்கிட்ட சிக்கன் தரட்டா. இத்தனைக்கும் ரைடிங் ஜாக்கெட், அப்புறம் க்ளோ, நீ பேட் எல்லாம் போட்டு ஷூ பக்காவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி பயங்கரமாக நடுங்குதுங்க. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஊட்டி இந்த அளவுக்கு குளிருன்னு. ரோடே வேறு க்ளீனாக இருக்கா ஓட்டுறதுக்கே. ஊட்டியில் நல்லாயிருக்கு. இதாங்க ஊட்டி. ஆக்சுவலாக இப்போ நம்ம தொட்டபேட்டா ரோட்டு மேலே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸில். அது வந்து பொட்டானிக்கல் கார்டன் ரூட் வழியாக போய் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ரீவியூ வரும். அதுலேருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி டைரக்ஷன் மாறும். பட் இதில் என்ன அப்படின்னா, அந்த வியூ பாயிண்ட் வந்து அப்படி ரொம்ப பெரிய வியூ பாயிண்ட்னா சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்குது எங்கள் ரூம்லேருந்து பக்கத்தில் அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ணி போகிறோம். எங்களுக்கு வந்து வற்புறுத்தி வண்டியை ஓட்டக்கூடாதுங்க. என்ஜாய் பண்ணணும், நிறைய இடம் பார்க்கணும். அப்படி கிடையாது. எங்களுக்கு பண்ணுற ரைடு வந்து ஃபஸ்ட்டு ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஏன்னா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ தான் என்னால் ரைடையே என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் வற்புறுத்தி நிறைய இடங்கள் போய் பார்க்கணும் அப்படி நாங்கள் ரைட் பண்ண ஆரம்பித்தோன்னா, ஆமாம் மச்சான், கீழ் ரோடு அப்படி நாங்கள் பண்ணோம் அப்படின்னா அதில் பிரயோஜனமே இல்லையே. ஏதோ செலவழித்து உடம்பு வலியை கொண்டு வந்த ஒரு நிலைமையாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபுட்டு, தூக்கம், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அந்த 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகிறோன்னா அதுக்கு பக்கத்துலேயே சின்ன இடங்கள் இருக்கும். பெருசாக நம்ம உள்ளே போய் பார்க்குற அளவுக்குலாம் இருக்காதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படியே ரோட்டு மேலே போனாலே அந்த இடங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரூட்டை நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப்பாக இறங்கி உள்ளே இன்றைக்கி நடந்துட்டோம் அப்படின்னா ஏர்லியராகவே நாங்கள் ரிட்டன் கோயம்புத்தூர் போகும்போது ரொம்ப சஃபகேட் ஆகிடும் எங்களுக்கு. ஸ்டீப்லேயே போயிட்டுருக்கோம், அப்படியே மேலேயே போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்னேக் மாதிரி அப்படியே வளைஞ்சு நிறைய ஹேர்பின் பென்ஸ்லாம் கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் உயரமான இடத்துக்கு இந்த ரோடு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, வந்தாச்சு. தொட்டபேட்டா பீக் ரைட். சத்திய சோதனை. தொட்டபேட்டாவுடைய பீக்குக்கு வந்து எங்களுக்கு 8 மணிக்கு தான் அலவுடா. மாப்பிள்ள இங்கே வா. தப்புன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளானை போட்டணுங்க. ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் எப்பயுமே ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். வந்துட்டோம். இகான் கஃபே. இதுதான் நம்ம வரணும்னு நினச்ச ஸ்பாட், அல்டிமேட்டான ஸ்பாட். இந்த இடத்துக்கு பேர் வந்து விஜிகான் வியூ பாயிண்ட். அப்படிதான் போட்டிருக்கு, விஜிகான் வியூ பாயிண்ட். தொட்டபேட்டா ரோட்டில் இருக்குங்க. சுற்றி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் உங்களுக்கு டீப்பாக காமிக்கிறேன். கரெக்டாக டைம் வந்து அவ்வளோ ஏர்லியாக கிளம்பியும் நாங்கள் 7:30 தான் இங்கே வந்து ரீச் ஆகிறோம். ரொம்ப அழகாக இருக்குங்க வியூ பாயிண்ட். உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கணும். விஜிகன் வியூ பாயிண்ட். இந்த இடத்துடைய லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கேமரா திருப்பி அப்படியே இந்த வியூவை காமிக்கிறேன்.
உட்காரத்துக்கு இடம் இருந்தாதா நல்லா இருக்கு. பாருங்க சுற்றி எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு பாறையில் நின்றுருக்கேன். செம்மையாக இருக்குல்ல? பீஸ். வியூ பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். அப்படி போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தாங்க வியூ எங்களுக்கு. என்ன சொல்லியிருக்க? காடை முட்டை மசாலா. காடை முட்டை மசாலாவா? சூப்பரா. ட்ரை பண்ணதே இல்லை. தக்காளி மேகி காடை முட்டை மசாலாலாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் அந்த வியூ பாயிண்ட் மேலே வந்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்றலாம் அதெல்லாம். சரி, பயங்கரமாக பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். இந்த காலில் ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தியா? காலில் ஒயிட் கலர்ல இருக்கு பாரு மச்சான். காளை உணவு சாப்பிட்டுருக்காங்க. காளை உணவு. தொட்டபேட்டையில் தான் நம்ம இருக்கோம். இப்போ லைட்டாக அந்த காடை முட்டை ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட் இதை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பாட்லேருந்து வந்தாச்சு. இப்போ தொட்டபேட்டா வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு போட் இருந்தது, அதில் என்ட்ரி ஆகி இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து 8 to 6 வரை தான் பெர்மிட் இருக்குங்க. நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப ஏர்லியராக வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த சைட் வர முடியாது. இந்த இடம்ல நிறையா மூவிஸில் ஹீரோ ஹீரோயின்ஸ் ஜாகிங் போகிற மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ பார்த்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. ரூட்டே செம்மையாக இருக்குங்க. ஜிபே இருக்குங்களா? உள்ள என்ட்ரிக்கு வந்து 20 rupees நினைக்கிறேன். கார் கிடையாதா? ஓ, ஃபாஸ்டாகோ. உள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் வந்து உங்களுக்கு 20 வருது. அப்படி நீங்கள் சப்போஸ் காரில் போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டாகில் எடுத்துருவாங்க. இல்லை நெட்டே எடுக்கலடா போட. நெட் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. இங்கே இன்னொரு 2 kilometers அந்த வியூ பாயிண்ட் வந்துருமா. ரூட்டை பாருங்கள். குளிருது. ஸோ மறந்துடாமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் 8 மணி டு ஈவினிங் தான் இங்கே அலௌடு. பேரிகேட் மாதிரி போட்டுறாங்க. போகிற வழியில் எதுவும் பைசன் இருந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ தான் கீழே பார்த்துட்டு வந்தோம். இங்கே கும்பலாக எங்கேயாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு ரிஸ்க் ஆகிடும். அப்புறம் வாழ்க்கையே ரிஸ்க் ஆகிடும். மாப்பிள்ளை இதான் பாரு. ஸோ வந்தாச்சு. அப்புறம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் நம்ம ஃபேர் கட்டி தான் உள்ளே போகணும் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே நடக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் திடீர்னு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் உள்ளே போகணுன்னா ஃபேர் கட்டிட்டு தான் உள்ளே போகணும் போல இருக்குது.
அப்படியே சில்லுன்னு நல்லா செமையா. அந்த டவரில் ஏறி நம்ம வியூவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர். எங்கே போனாலும் மேலே ஏறணும் இல்லை கீழே இறங்கணும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்மளுக்கு ஒரு செமினா வேணும் கட்டாயம். பாயிண்ட் முன்னாடி தெரியுது பாருங்க. மாப்பிள்ள ஒன்று வாங்கியிருக்காங்க, காமிங்க. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. நான் எடுக்கல, நான் தான் மெமரியாக எல்லாமே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேனே. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்தோட ஞாபகமாக இது வாங்கியிருக்கோம். அடுத்த ரூம் போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1 hour தூங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறோம். கூடலூர் கோயம்புத்தூர் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண இன்னைக்கு. அவ்வளோதான், இனிமேல் ஊட்டி ஓவர். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். டைமாக இங்கே க்ரௌட் வந்துட்டு இருக்காங்க. கீழே இறங்கும்போது நான் vlog எடுக்க கண்டிப்பாக பண்ணுறேன். டாடா. அவனுக்கு எதுவுமே பிடிக்காது. ஆனால் நீ வாங்கிட்டு வரணும். என்ன வாங்குறோம் முக்கியம் இல்லை, வாங்குறோமோ இல்லை முக்கியம். இதையே வாங்கிட்டு வந்து எனக்கு பிடிக்க டபுள் சைடாக பேசுவாங்க. இது ஊட்டி தான், மேக்னெட் தான் ஐட்டம். டெஃபினெட்லி வாங்க போனால் விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஃபுல்லாக ஒட்டணுமா, நாங்கள் போய் இதை இங்கே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு.